1990கள்ல பாக்கெட்ல கொஞ்சம் கூட பணமே இல்லாத ஒரு ஏழை நகைச்சுவை நடிகர் தனக்குத்தானே ஒரு காசோலை, அதாவது ஒரு செக் எழுதிக்கிட்டாரு. அதுல $10 மில்லியன் எழுதி நடிப்பு சேவைக்காக அப்படின்னு காரணமும் குறிப்பிட்டு தம் பர்ஸ்லயே வச்சுக்கிட்டாரு. ஆமா, தினமும் அந்த பணம் தனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு கற்பனை செஞ்சாரு இல்லையா? அதேதான். அவர் வேற யாருமல்ல, நம்ம ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஜிம் கேரி தான். சரியா 5 வருஷம் கழிச்சு டம் அண்ட் டம்பர் படத்துக்காக அவருக்கு கிடைச்ச சம்பளம் அதே $10 மில்லியன். வாவ்! நிஜமாவே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் அது. நிறைய பேர் இத மேஜிக் அப்படின்னோ இல்ல பிரபஞ்சத்தோட சக்தின்னோ சொல்லுவாங்க. ஆமாமா. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மிக தெளிவான ஒரு ஆழமான நியூரோ சயின்ஸ், அதாவது நரம்பியல் அறிவியல் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல உங்க மூளையை எப்படி நீங்களே மறுவடிவமைப்பு, அதாவது ரீவயர் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு புது இலக்கு அடைய நினைச்சாலும் சரி, இல்ல ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, உங்க சொந்த கற்பனை திறனை எப்படி ஒரு மிகச்சிறந்த ஆயுதமா மாத்துறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம அலசலோட முக்கிய நோக்கம். ஜிம் கேரியோட கதையிலிருந்து ஆரம்பிச்சது ரொம்ப சரியா இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய பேர் தங்களோட குணாதிசயங்கள், பயங்கள் எல்லாமே பிறப்பிலேயே அமைஞ்சது, நான் இப்படிதான், என்ன மாத்தவே முடியாது அப்படின்னு ரொம்ப உறுதியா நம்புறாங்க. ஆமா, நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா நரம்பியல் துறை ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்லுது. நாம பிறக்கும்போது இருந்த அதே மூளையோட நம்ம வாழ்க்கை முழுக்க வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஓஹோ, அதாவது மூளைய மாத்த முடியும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற மூளையோட தன்மை மூலமா உங்களோட அனுபவங்கள் அப்புறம் கற்பனைகளை வச்சு மூளையோட அமைப்பையே உங்களால மாத்தி அமைக்க முடியும். சூப்பர். இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டியை பத்தி மாயா அவங்க புத்தகத்துல ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீட்டோட விளக்குறாங்க. அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, அந்த நகரத்தோட ஒப்பீடு தானே. அதேதான். அவங்க நம்ம மூளைய ஒரு பிஸியான நகரத்தோட ஒப்பிடுறாங்க. அதாவது உங்க மூளை ஒரு நகரம்னா அங்க தோன்ற எண்ணங்கள் எல்லாமே கார்கள் மாதிரி. அப்புறம் அந்த கார்கள் பயணிக்கிற சாலைகள் தான் நம்மளோட ஆழமான நம்பிக்கைகள் இல்லையா? சரியா சொன்னீங்க. உங்களோட அனுபவங்கள் எல்லாமே அந்த நகரத்தில் இருக்கிற கட்டிடங்கள். கடைசியா உங்க உணர்ச்சிகள் தான் அந்த நகரத்தோட வானிலை. இது கேட்கறதுக்கு ஒரு கவிதை மாதிரி இருந்தாலும் இதுல ஒரு ஆழமான அறிவியல் இருக்குல்ல? ரொம்ப பெரிய அறிவியல் இருக்கு. என்னன்னா, அந்த நகரத்துல இருக்கிற சாலைகள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது தான் இதுல சுவாரஸ்யமான விஷயமே. நரம்பியல் துறையில ஹெப்ஸ் லா அப்படின்னு ஒரு விதி இருக்கு. ஹெப்ஸ் லா கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது எந்த நியூரான்கள் ஒன்னா செயல்படுதோ அவ ஒன்னா இணையும். அந்த கற்பனை நகரத்துல நீங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை, அதாவது ஒரு காரை மீண்டும் மீண்டும் ஒரே திசையில ஓட்டும்போது முதல்ல அது ஒரு சின்ன மண் பாதையா தான் உருவாகும். ஓஹோ, அப்புறம் தொடர்ந்து அதே நினைக்கும் போது அதுவே ஒரு தார் சாலையா மாறும். காலப்போக்குல அது ஒரு பெரிய ஹைவே மாதிரி மாறி உங்களோட நிரந்தரமான நரம்பியல் பாதையா, அதாவது உங்களால மாத்த முடியாத ஒரு நம்பிக்கையா உருவெடுத்துரும். அப்போ ஒருத்தர் தொடர்ந்து என்னால எதுவுமே முடியாது, நான் ஒரு தோல்வியாளர் அப்படின்னே நினைச்சிட்டு இருந்தா அவர் மூளை நகரத்துல அந்த நெகட்டிவான எண்ணங்கள் போறதுக்கு மட்டுமே ஒரு பெரிய எக்ஸ்பிரஸ் ஹைவே உருவாகிடும். 100க்கு 100 உண்மை. அதனாலதான் அவங்களால புதுசா எந்த முயற்சியும் எடுக்க முடியல. அந்த தவறான ஹைவேய மூளை கட்டி முடிச்சிடுச்சுன்னா நீங்க எதை செஞ்சாலும் உங்களை அறியாமலேயே உங்க எண்ணங்கள் அந்த தோல்வி சாலையில தான் போகும். அடப்பாவமே, இத மாத்துறதுக்கு என்னதான் வழி? இங்கதான் தியானம், நினைவாற்றல், அதாவது மைண்ட்ஃபுல்னஸ், அப்புறம் நாம இன்னைக்கு பேச போற விஷுவலைசேஷன், இதுக்கெல்லாம் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, தியானம் பண்றதுக்கும் விஷுவலைசேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? தியானம் அப்படிங்கிறது அந்த மூளை நகரத்துல இருக்கிற அதீத டிராஃபிக் நெரிசலை குறைக்கிற ஒரு வழி. பல 100 கார்கள் ஒரே நேரத்துல ஓடுறத தடுத்து மனச அமைதிப்படுத்தும். ஆனா விஷுவலைசேஷன் அந்த நெரிசலை குறைக்கிறதோட நிக்காது. வேற என்ன பண்ணும்? உங்களுக்கு பயன்படாத அந்த பழைய சாலைகளை இடிச்சு தள்ளிட்டு நீங்க போக வேண்டிய இலக்குக்கான புது சாலைகளை உருவாக்குற ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்முறை தான் விஷுவலைசேஷன். இது கேட்கும்போது எனக்கு இன்னொரு ஒப்பீடு தோணுது. அப்போ தியானம் அப்படிங்கிறது ஒரு டிராஃபிக் போலீஸ் மாதிரி செயல்படுது, சரியா? ஆமா, இப்படி சொல்றீங்க. அதாவது எந்த கார் நிக்கணும், எப்போ போகணும்னு நெரிசலை சரி பண்ணி அந்த நேரத்துக்கு ஒரு அமைதியா டிராஃபிக் போலீஸ் கொடுக்கறாரு. ஆனா விஷுவலைசேஷன் ஒரு சிவில் இன்ஜினியர் மாதிரி செயல்படுது. வாவ், ரொம்ப ஆழமான சிந்தனை இது. ஆமா, எந்த பழைய ரோட்டை உடைக்கணும், எங்க புதுசா ஒரு பாலத்தை கட்டணும்னு முன்கூட்டியே பிளான் பண்ணி எதிர்காலத்துக்கான கட்டமைப்பை அந்த சிவில் இன்ஜினியர் உருவாக்குறாரு. கண்டிப்பா டிராஃபிக் போலீஸ் உங்களை நிகழ்காலத்துல பாதுகாப்பா வச்சிருப்பார்.
ஆனா சிவில் இன்ஜினியர் தான் உங்களுக்கான புது வழிகளை உருவாக்குவார். நீங்க எங்க போகணும் அப்படிங்கிற வரைபடத்தை மூளைக்கு கொடுக்கறது தான் இந்த விஷுவலைசேஷன். கொஞ்சம் பொறுங்க. நீங்க ஆரம்பத்துல சொன்ன இந்த ஜிம் கேரி கதை கேட்க ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இப்போ இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல எல்லாம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பத்தி நிறைய வீடியோகள் வருது. சும்மா உட்காந்துக்கிட்ட எனக்கு ஃபெராரி கார் வேணும், ஃபெராரி கார் வேணும்னு திரும்ப திரும்ப கற்பனை செஞ்சா திடீர்னு வீட்டு வாசல்ல கார் நிக்கும்னு சொல்றாங்க. ஆமா, நிறைய பேர் அப்படிதான் இத ப்ரோமோட் பண்றாங்க. இது எனக்கு நம்ப முடியாதவே இல்ல. ஒருவேளை விஜுவலைசேஷன் அப்படிங்கிறதும் இந்த மாதிரி ஒரு பகல் கனவு தானா? இதுக்கு நிஜமாவே அறிவியல் ரீதியான ஆதாரம் ஏதாவது இருக்கா? உங்க சந்தேகம் ரொம்ப ரொம்ப நியாயமானது. நிறைய பேர் விஷுவலைசேஷனா ஒரு மாயாஜாலம் மாதிரி தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இது மந்திரம்லாம் கிடையாது. இது நம்ம மூளையோட செயல்பாட்டை ஹேக் பண்ற ஒரு நுட்பம். ஓஹோ, மூளையை ஹேக் பண்றதா? அது எப்படி? நம்ம மூளையோட அடிப்பகுதியில ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், அதாவது சுருக்கமா RAS அப்படின்னு ஒரு நரம்பியல் வலைப்பின்னல் இருக்கு. இது ஒரு பவுன்சர் மாதிரி இல்லனா ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செய்யும். ஃபில்டரா? எதை ஃபில்டர் பண்ணும்? ஒரு நொடிக்கு நம்மள சுத்தி சுட 11 மில்லியன் தகவல்கள் கொட்டி கிடக்கு. அது எல்லாத்தையும் மூளை உள்வாங்குச்சுன்னா நாம பைத்தியமே ஆயிடுவோம். அதனால நமக்கு எது முக்கியமோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து நம்ம கவனத்துக்கு கொண்டு வர்றது தான் இந்த RAS-ஓட வேலை. அது எப்படி எனக்கு எது முக்கியம்னு அந்த ஆர்யா சிஸ்டமுக்கு தெரியும்? அங்கதான் விஷுவலைசேஷன் உள்ள வருது. நீங்க எதை தொடர்ந்து கற்பனை செஞ்சு அதுக்கான உணர்ச்சியும் கொடுக்கறீங்களோ மூளை அதுக்கு ஒரு வேல்யூ டேக் கொடுத்துடும். வேல்யூ டேக். ஆமா, உதாரணத்துக்கு நீங்க புதுசா ஒரு குறிப்பிட்ட பிராண்ட்ல ஒரு சிவப்பு நிற கார் வாங்க முடிவெடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அடுத்த நாளே நீங்க வெளியே போகும்போது ரோட்ல எங்க பார்த்தாலும் அதே சிவப்பு நிற காரா உங்க கண்ணுக்கு தெரியும். கவனிச்சிருக்கீங்களா? ஆனா நான் கூட நினைப்பேன், என்னடா நேத்து வரைக்கும் இந்த காரை இவ்வளவு பார்க்கலையே, இன்னைக்கு திடீர்னு ஊர்ல எல்லாரும் சிவப்பு கார் வாங்கிட்டாங்களான்னு. அதேதான், கார்கள் அங்கேதான் இருந்துச்சு. ஆனா இப்போ உங்க RAS-க்கு ஒரு வேல்யூ டேக் கொடுத்ததுனால அந்த சிவப்பு காரை மட்டும் ஃபில்டர் செஞ்சு உங்க கவனத்துக்கு கொண்டு வருது. இதே மாதிரி தான் உங்க இலக்குகளையும் நீங்க ஆழமா கற்பனை செய்யும்போது உங்க மூளை அதுக்கான வாய்ப்புகளை தேட ஆரம்பிக்குது. வாவ்! அதாவது மூளைக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியம் நாமளே கோட் பண்றோம். அப்ப ஜிம் கேரி சொன்னா கற்பனை செஞ்சுட்டு வீட்ல தூங்கல. கண்டிப்பா தூங்கல. அவர் மூளை அந்த $10 மில்லியன் இலக்கு ஒரு வேல்யூ டேக் செஞ்சதால அவருக்கு சின்ன சின்ன வாய்ப்புகளை எல்லாம் அவர் மூளை துல்லியமா புடிச்சு அவரை தொடர்ந்து உழைக்க வச்சு அந்த இலக்கை அடைய வச்சிருக்கு. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இப்ப எனக்கு இதுல இன்னொரு கேள்வி வருது. உணர்ச்சிகளுக்கு, அதாவது இமோஷன்ஸ்க்கு இதுல என்ன வேலை? மூளைக்கு கற்பனை செஞ்சாலே போதும்னா நான் ஏன் அதை உணர்வு பூர்வமா செய்யணும்? ஏன்னா உணர்ச்சிகள் இல்லாம வெறும் படங்களா மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா உங்க மூளை அதை ஏதோ ஒரு கற்பனை சினிமான்னு மட்டுமே நினைச்சிடும். புத்தகத்துல மாயா ஃபீல் இட் டு ஹீல் இட் அப்படின்னு ஒரு ஆழமான தத்துவத்தை சொல்றாங்க. ஃபீல் இட் டு ஹீல் இட், அதாவது உணர்ந்தால்தான் குணமாகும், அப்படியா? ஆமா, உங்க கற்பனை நிஜமா மாறணும்னா அந்த இலக்கை அடையும் போது உங்களுக்கு என்ன உணர்வை ஏற்படுமோ, அது மகிழ்ச்சியோ நிம்மதியோ பெருமையோ, அதை இப்போதே உங்க உடல்லையும் மனசுலயும் நீங்க உணரணும். ஓகே, இத பண்றதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா? இதுக்கு ஒரு 3 படிகளா அவங்க முன்வைக்கிறாங்க. 1 விழிப்புணர்வு, அதாவது அவேர்னஸ். 2 நுண்ணறிவு, அதாவது இன்டெலிஜென்ஸ். 3 நெகிழ்வுத்தன்மை, அதாவது அஜிலிட்டி. இந்த 3 படிகளை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? முதல்ல உங்க மனசுல இப்ப என்ன உணர்வு ஓடுது அப்படிங்கறத மூடி மறைக்காம உணரணும். அதுதான் விழிப்புணர்வு. நிறைய பேர் முக்கியமா ஆண்கள் தங்களுக்கு வலி இருந்தாலோ சோகம் இருந்தாலோ அதை வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங், எனக்கு அழுகையே வராது அப்படின்னு சொல்றத ஒரு பெருமையா நினைக்கிறாங்க. அப்படி உணர்ச்சிகளை மறைக்கிறது தப்புன்னு சொல்றீங்களா? அது ஒரு மிகப்பெரிய தப்பு. உணர்ச்சிகள் அப்படிங்கிறது உங்களை பலவீனமாக்குற விஷயங்கள் கிடையாது. அவை எல்லாமே வெறும் டேட்டா, அதாவது தரவுகள். டேட்டாவா? உணர்ச்சிகள் எப்படி டேட்டா ஆகும்? இப்போ ஒரு கார்ல பெட்ரோல் காலியானா டேஷ்போர்ட்ல ஒரு சிவப்பு லைட் எரியும் இல்லையா? அது மாதிரி உங்க உடம்புல ஏதோ சரியில்லை அப்படிங்கறத மூளை உங்களுக்கு சொல்ற ஒரு சிக்னல் தான் அந்த சோகமோ கோபமோ. ஓஹோ. அதை ஏத்துக்கிட்டு இந்த கோபம் ஏன் வந்துச்சு அப்படின்னு ஆராயறது தான் இன்டெலிஜென்ஸ். அப்புறம் அந்த உணர்ச்சிய உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு உங்களுக்கு சாதகமா மாத்துறது தான் எஜிலிட்டி. இத செய்யாம உணர்ச்சிகளை அடக்கி வச்சா என்ன ஆகும்? அப்படி செஞ்சா அது அந்த மூளை நகரத்துல ஒரு மோசமான வானிலையே உருவாக்கிடும். எல்லா சாலைகளையும் முடக்கிடும். உங்க நாளே வீணாயிடும். சரி, மூளை எப்படி இயங்குது, RAS எப்படி ஃபில்டர் பண்ணுது, உணர்ச்சிகளை எப்படி கையாளணும்னு ரொம்ப தெளிவான ஒரு அடித்தளம் அமைச்சாச்சு. இப்போ நேரடியா
மாயா சொல்லும் அந்த 5 விஷுவலைசேஷன் உத்திகளுக்கு வருவோம். கண்டிப்பா ஒவ்வொன்னா பாப்போம். முதல்ல அவுட்கம் விஷுவலைசேஷன், அதாவது நாம் அடைய வேண்டிய முடிவை முன்கூட்டியே கற்பனை செஞ்சு பார்க்கறது. இதுல ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் இருக்கு, பேட்மேன் விளைவு. ஆமா, பேட்மேன் எஃபெக்ட். உங்களுக்கு தேவையான தன்னம்பிக்கை அப்புறம் குணாதிசயங்களை கொண்ட ஒரு மாற்று கதாபாத்திரமா, அதாவது ஒரு ஆல்டர் ஈகோவா உங்களே கற்பனை செஞ்சுக்கிறது. இது எப்படி வேலை செய்யுது? நாம் ஒரு கடினமான செயலை செய்ய நினைக்கும் போது நம்மளோட பழைய தோல்விகளும் பயங்களும் தடையா வந்து நிக்கும். உன்னால இதெல்லாம் முடியாதுன்னு நம்ம மனசே நம்ம கிட்ட சொல்லும். இதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த ஆல்டர் ஈகோ முறை பயன்படுது. ஓகே, அந்த புத்தகத்துல இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? இருக்கு. ஒரு பெண்ணோட உதாரணம் கொடுத்திருக்காங்க. அவங்க தான் பார்த்துட்டு இருக்கிற ரொம்ப மோசமான வேலைய விட்டுடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எதிர்காலத்தை பத்தின பயம் அவங்கள தடுக்குது. நிறைய பேருக்கு இந்த நிலைமை வரும். அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க தனக்குள்ள எதற்கும் அஞ்சாத ரொம்ப தைரியமான ஒரு புது கதாபாத்திரத்தை உருவாக்குனாங்க. அந்த புது நபர் எப்படி நடப்பார், எப்படி பேசுவார்னு தினமும் அவுட்கம் விஷுவலைசேஷன் செஞ்சாங்க. வாவ், தன்னை ஒரு புது ஆளா கற்பனை செஞ்சிருக்காங்க. ஆமா, இதனால அவங்க தன்னோட பழைய பயந்த சுபாவம் அப்படிங்கிற அடையாளத்துல இருந்து தன்னை துண்டிச்சுக்கிட்டு புதுசா ஒரு தைரியமான நரம்பியல் பாதையை உருவாக்குனாங்க. கடைசியில அந்த துணிச்சல் அவங்களுக்குள்ளேயே வந்துருச்சு. அதாவது நம்மளோட இயல்பான பயங்களை பைபாஸ் பண்றதுக்கு நம்ம மூளைக்கு கொடுக்கற ஒரு மாற்று வேஷம்தான் இது. ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கு. ஆமா, அது ஒரு அருமையான வழி. சரி, இது சேர வேண்டிய இடத்துக்கான, அதாவது டெஸ்டினேஷனுக்கான வழிகாட்டி. ஆனா எனக்கு இன்னொரு யோசனை வருது. வெறும் இலக்க மட்டும் கற்பனை செஞ்சுட்டு அங்க போற வழியில ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது? அதுக்கு ஏதாவது உத்தி இருக்கா? ரொம்ப கரெக்டான கேள்வி. அங்கதான் நமக்கு 2வது உத்தியான ப்ராசஸ் விஷுவலைசேஷன் தேவைப்படுது. அவுட்கம் அப்படிங்கிறது சேர வேண்டிய இடம்னா, ப்ராசஸ் அப்படிங்கிறது அந்த இலக்குக்கான ஒவ்வொரு அடியையும் வழியையும் துல்லியமா காட்டுற ஒரு ஜிபிஎஸ் வழிகாட்டி. அதாவது இந்த பயணத்தை கற்பனை பண்றது. நீங்க கேட்ட மாதிரி வெறும் முடிவை மட்டும் கற்பனை செஞ்சா அது ஒரு மோட்டிவேஷனை மட்டுமே கொடுக்கும். ஆனா அந்த செயலை எப்படி செய்யறது, அதுல உள்ள சவால்களை எப்படி எதிர்கொள்றதுன்னு மூளைக்குள்ள ஒத்திக பாக்குறது தான் இந்த ப்ராசஸ் விஷுவலைசேஷன். ஓஹோ. 20ஆம் நூற்றாண்டுல சோவியத் தடகள வீரர்களை இதை ரொம்ப தீவிரமா பயன்படுத்தினாங்க. ஓடுறதையோ குதிக்கிறதையோ நிஜ களத்துல பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி மூளைக்குள்ளேயே பல 100 முறை பயிற்சி செய்வாங்க. நிஜமாவா? இத படிக்கும்போது எனக்கு சிமோன் ஃபைல்ஸ் அப்படிங்கிற அமெரிக்க ஜிம்னாஸ்டிக் வீராங்கனையை பத்தி படிச்சது ஞாபகத்துக்கு வருது. அவங்க டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல விளையாடும் போது ட்விஸ்டீஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான மனத்தடையை எதிர்கொண்டாங்க. ஆமா, அது ரொம்ப பெரிய நியூஸ் ஆச்சு. அதாவது காத்துல அந்தர்பல்ட்டி அடிக்கும்போது திடீர்னு உடம்பு எங்க இருக்கு, தரை எங்க இருக்கு அப்படிங்கிற திசை உணர்வையே அவங்க மூளை இழந்துடும். ஜிம்னாஸ்டிக்ஸ்ல இது ரொம்ப ஆபத்தான விஷயம் இல்லையா? கழுத்து முறிஞ்சு ஊர் போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அதனால அவங்க அந்த ஒலிம்பிக்ஸ்ல இருந்தே விலகிட்டாங்க. சரியா சொன்னீங்க. ஆனா அவங்க அதோட முடங்கிடல. அடுத்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல திரும்ப கலந்துக்கிட்டு தங்கம் வென்றாங்க. வாவ், அந்த ட்விஸ்டீஸ் பிரச்சனையில இருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்க? சிறந்த உதாரணம். அவங்க நேரடியா போய் காத்துல குதிச்சு பயிற்சி செய்யல. அமைதியா உட்கார்ந்து தன் ஒவ்வொரு தசை அசைவையும், காத்துல எப்படி சுழல்வது, எந்த இடத்துல சரியா தரை இறங்குவது அப்படிங்கறத ஆயிரக்கணக்கான முறை மூளைக்குள்ள கற்பனை செஞ்சாங்க. ஆயிரக்கணக்கான முறையா? அப்ப மூளைக்குள்ள என்ன நடக்கும்? மூளைக்குள்ள அதை செஞ்சு பார்க்கும்போது நிஜமாவே காத்துல சுழலும் போது எந்த மோட்டார் நியூரான்கள் செயல்படுமோ அதே நியூரான்கள் மூளைக்குள்ள செயல்பட தொடங்கும். உடம்பு எந்த ஆபத்தும் இல்லாம பாதுகாப்பா இருந்த போதே மூளை அந்த புது பாதைய கத்துக்குச்சு. சம. நிஜத்துல பயிற்சி செய்யறதுக்கும் கற்பனையில அந்த பயிற்சியை நுணுக்கமா செய்யறதுக்கும் மூளையை பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசமே இல்ல. ஏன்னா ரெண்டுக்குமே ஒரே நியூரான்கள் தான் வேலை செய்யுது. 100க்கு 100 உண்மை. சரி, இப்போ 3வது உத்திக்கு வருவோம். கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன், அதாவது ஆக்கப்பூர்வமான காட்சிப்படுத்துதல். இது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? கிரேட் வீலர் தோள்பட்டை வலியால அவதிப்பட்டார். அவர் தன் தோள்ல பல கத்திகள் குத்திருக்க மாதிரி கற்பனை செஞ்சு அதை பிடுங்கி எடுக்கிறது போல கற்பனை செஞ்சதால வலி குறைஞ்சதுன்னு மாயா சொல்றாங்க. ஒரு நிமிஷம் கற்பனையில கத்திய பிடுங்குனா நிஜத்துல இருக்கிற திசுக்கள் எப்படி குணமாகும்? இது ஏதோ பிளாசிபோ எஃபெக்ட் மாதிரி எனக்கு தோணுது. இதுல உண்மையிலே அறிவியல் இருக்கா? ஆமாமா, உங்க சந்தேகம் சரிதான். இது மாயா வித்தையெல்லாம் கிடையாது. இதோட அறிவியல் என்னன்னா, வலிய நாம எப்படி உணர்றோம் அப்படிங்கறதுல தான் விஷயமே இருக்கு. வலியை எப்படி உணர்றோம்? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. வலி அப்படிங்கிறது உங்க தோள்பட்டையில இல்ல, அது மூளை உருவாக்குற ஒரு சிக்னல். உங்களுக்கு ஒரு இடத்துல காயம் ஏற்பட்டா
மூளை அந்த இடத்தின் மேல அதிக கவனத்தை செலுத்தி மன அழுத்த ஹார்மோனான கார்டிசோல அதிகமா சுரக்க செய்யும். அதனால அந்த இடத்துல தசைகள் இறுக்கமடையும். ஓஹோ, அப்போ அந்த இறுக்கத்தால தான் வலி அதிகமாகுது. ஆமா, ஆனா வலிய ஒரு உருவகமா, அதாவது கத்திகளா மாற்றி அத கற்பனையில அகற்றி அந்த இடம் குணமாயிடுச்சுன்னு நீங்க ஆழமா உணரும்போது மூளை உங்க உடம்புக்கு இனி ஆபத்து இல்ல அப்படிங்கிற சிக்னல் அனுப்புது. ஆ, அப்போ அந்த கார்டிசால் குறைஞ்சிருமா? சரியா புடிச்சிட்டீங்க. உடனே கார்டிசால் அளவு குறையுது, தசைகள் தளர்வடையுது, அந்த பகுதிக்கு ரத்த ஓட்டம் சீராகி உடம்போட இயற்கையான குணப்படுத்தும் திறன் வேகமா செயல்பட ஆரம்பிக்குது. இது மூளைக்கும் உடம்புக்கும் இடையான மிக வலிமையான ஒரு தொடர்பு. ரொம்ப தெளிவான விளக்கம். அதாவது வலியை நாம் ஒரு உருவமா மாத்தி அதை கையாளும் போது மூளையில இருக்க பயம் குறைஞ்சு ரத்த ஓட்டம் அதிகமாகி உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்குது. அதேதான். சரி, அடுத்ததா 4வது உத்தி, நெகட்டிவ் விஷுவலைசேஷன். இதை கேட்கவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நாம எப்பவுமே பாசிட்டிவா யோசிங்கன்னு தான் சொல்லுவோம். அது என்ன புதுசா தோல்வியை முன்கூட்டியே கற்பனை பண்றது? இது பழங்கால ஸ்டோயிசிசம் தத்துவத்திலிருந்து வந்த ஒரு முறை. இத ப்ரீமெடிடேஷோ மலோரம் அப்படின்னு சொல்வார்கள். அதாவது தீமைகளை முன்கூட்டியே சிந்திப்பது. தீமைகளை ஏன் முன்கூட்டியே சிந்திக்கணும்? நீங்க ஒரு விஷயத்துக்கு தயாராகும்போது எல்லாம் சரியா நடக்கிற மாதிரி மட்டுமே கற்பனை செஞ்சுட்டு போனா, அங்க ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட உங்க மூளையில உள்ள அமிக்டலா அப்படிங்கிற பயத்துக்கான மையம் தூண்டப்பட்டு நீங்க முழுமையா பதற்றமாயிடுவீங்க. ஆமா, திடீர்னு மைக் ஆஃப் ஆனா கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும், பேச வந்ததே மொத்தமா மறந்துரும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த உத்தி. புத்தகத்துல ஒரு சிஓவோட உதாரணம் இருக்கு. அவரு பல 100 பேர் இருக்கிற மேடையில பேச போறாரு. அவரு முன்கூட்டியே தனக்கு தொண்டை அடைக்கிறது போலவும் பேச வந்ததை மறந்துறது போலவும் கூட்டத்துல இருக்கிறவங்க தன்னை பார்த்து சிரிக்கிற மாதிரியும் கற்பனை செஞ்சு பார்த்தார். ஐயோ, கேட்கவே பயமா இருக்கே. ஆனா அவர் அதோட விடல. அப்படி நடந்தா என்ன செய்யறது? நான் அமைதியா ஒரு புன்னுங்கையோட ஒரு ஜோக் சொல்லுவேன், தண்ணி குடிப்பேன், என் நோட்ஸை பார்த்து மீண்டும் தைரியமா பேச தொடங்குவேன் அப்படின்னு அந்த மோசமான சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறதுன்னு கற்பனையிலேயே ஒத்திக பார்த்தார். ஓஹோ, அப்போ நிஜத்துல என்ன நடந்துச்சு? நிஜத்துல அவர் மேடையில பேசும்போது உண்மையிலேயே அவருக்கு எல்லாமே மறந்துருச்சு. ஆனா அவர் கொஞ்சமும் பதற்றப்படாம தாம் முன்கூட்டியே ஒத்திக பார்த்தது போலவே மிக சாதாரணமா அதை கையாண்டார். இந்த உத்தி ஒரு இமோஷனல் ஃபயர் ட்ரில் மாதிரி செயல்பட்டு நமக்கு மீள்திறனை கொடுக்குது. சூப்பர். ஆபத்து வரும் முன் காக்கும் தற்காப்பு பயிற்சி தான் இது. சரி, இறுதியா 5வது உத்தி, எக்ஸ்ப்ளோரேட்டரி விஷுவலைசேஷன். இது எல்லையற்ற கற்பனை. எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம, எந்த ஒரு குறிப்பிட்ட இலக்கும் இல்லாம மூளைய சுதந்திரமா விளையாட விடுறது. ஆமா, இதோம புதுமைகளை படைக்கிறவங்களுக்கும் ரொம்ப சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றவங்களுக்கும் ரொம்ப அவசியமான ஒரு உத்தி. நீங்க ஒரு பெரிய இலக்க தேட தேவையில்ல. உங்க மூளைக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாம ஒரு சாண்ட் பாக்ஸ் மோட்ல கற்பனை செய்ய அனுமதிக்கிறது தான் இது. வால்ட் டிஸ்னி இதை இமேஜினியரிங் அப்படின்னு அழைத்தாராம்ல. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், நிக்கோலா டெஸ்லா போன்ற மேதைகள் எந்த ஒரு காகிதமோ வரைபடமோ இல்லாம மூளைக்குள்ளேயே பெரிய பெரிய இயந்திரங்களை உருவாக்கி பார்த்தாங்களாம். ஆமா, முழு இயந்திரமும் மூளைக்குள்ளேயே ஓட விடுவாங்களாம். அந்த இயந்திரம் ஓடினா என்னென்ன சத்தம் வரும், எந்தெந்த பாகங்கள் எப்படி உரசும் அப்படின்னு கற்பனை செஞ்சு பார்த்திருக்காங்க. இத படிக்கும்போது நாமும் சும்மா ட்ரெயின்ல போகும்போதோ இல்ல தூங்கும் முன்போ இது போல மூளையை சுதந்திரமா விட்டு பார்த்தா என்னென்ன புது ஐடியா கிடைக்கும்னு தோணுது. கண்டிப்பா. அவங்க கற்பனைய ஒரு தப்பிக்கும் வழியா பயன்படுத்தாம ஒரு ஆராய்ச்சி மையமாவே பயன்படுத்தினாங்க. இது மூளையோட ஆக்கப்பூர்வமான திறனை பல மடங்கு அதிகரிக்குது. சரி, இப்ப நாம 5 விஷுவலைசேஷன் உத்திகளையும் ரொம்ப ஆழமா பார்த்துட்டோம். இந்த உத்திகள் எல்லாமே ரொம்ப சிறப்பானது தான். ஆனா இதையெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி செயல்படுத்துறது? இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியை எழுப்புது. மக்கள் பொதுவா மனசுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டுமே, அதாவது ரொம்ப மன அழுத்தம் அல்லது பயம் வரும்போது மட்டுமே இந்த உத்திகளை ஒரு பெயின் கில்லர் மாதிரி தேடுறாங்க. தலைவலி வந்தா மட்டும் மாத்திரை போடுற மாதிரி இல்லையா? அதேதான். ஆனா சிறந்த வெற்றியாளர்கள் இத ஒருபோதும் பெயின் கில்லரா பாக்குறதே இல்ல. அவங்க இத தினமும் ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி பயன்படுத்துறாங்க. பெயின் கில்லர் வர்சஸ் சப்ளிமெண்ட். ரொம்ப ஆழமான ஒப்பீடு இது. அதாவது பிரச்சனை வந்த பிறகு அதை சரி பண்ண முயற்சி பண்றதை விட தினமும் மூளைக்கான சத்து மாத்திரை மாதிரி இந்த பயிற்சியை செஞ்சு மனசை எப்பொழுதும் ஒரு சாம்பியன் மனநிலையில தயாரா வச்சுக்கிறாங்க. மிகச் சரியா சொன்னீங்க. நீங்க ஜிம்முக்கு ஒரே ஒரு நாள் போயிட்டு வந்து கண்ணாடியில பார்த்தா உடம்ப 6 பேக் ஆகி விடாது இல்லையா? கண்டிப்பா ஆகாது. அதே போலதான் உங்க மூளை பயிற்சியும்.
உங்க இலக்குகளை ஒரு காகிதத்துல எழுதி வைக்கிறது, அது தினமும் காலையில எழுந்தவுடனும் இரவு தூங்கும் முன்பும் பார்க்கறது, விஷன் போர்ட் பயன்படுத்துறது எல்லாமே உங்க மூளைக்கு நீங்க கொடுக்கிற தொடர் பயிற்சி. ஓஹோ, அந்த விஷன் போர்டை பற்றி மாயா சொல்லியிருக்காங்கல்ல. ஆமா, விஷன் போர்டு அப்படிங்கிறது ஒரு மேஜிக் போர்டு கிடையாது. நீங்க தொடர்ந்து அதை பார்க்கும்போது உங்க மூளையோட ஆர்எஸ் சிஸ்டம் அதை வேல்யூ டேக் செஞ்சு அதுக்கான வாய்ப்புகளை உங்க கண்ணெதிரே கொண்டு வந்து நிறுத்தும். இது ஒரு விஞ்ஞானபூர்வமான கருவி. ஆமா, மாயா புத்தகத்துல சொல்ற மாதிரி என்னதான் உத்திகள் தெரிஞ்சாலும் அதை செயல்படுத்தும் ஒழுக்கம், அதாவது டிசிப்ளின் இல்லைன்னா ஒரு மாற்றமும் நடக்காது. இந்த ஆழமான அலசலன் மூலமா நியூரோபிளாஸ்டிசிட்டி முதல் ஆர்ஐஎஸ் வரை நம்ம மூளை எப்படி செயல்படுதணும், நம்ம கற்பனை திறனை வச்சு எப்படி நம்ம எதிர்காலத்தையே டிசைன் பண்ண முடியும்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, ரொம்ப விரிவான ஒரு உரையாடலா இது அமைஞ்சது. இந்த அலசலன் முடிவுல உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியோட இதை நிறைவு செய்ய விரும்புறேன். நாம அனைவருமே ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் விஷுவலைசேஷன் செய்துகிட்டு தான் இருக்கோம். ஆனா நமக்கு வரப்போற பிரச்சனைகளையும் தோல்விகளையும் தான் தொடர்ந்து கற்பனை செஞ்சு பழகிட்டோம். ஆமா, இன்டர்வியூல செலக்ட் ஆகலன்னா என்ன பண்றதுன்னு முதல்லே பயப்படுவோம். அதேதான், நம்ம ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு நெகட்டிவ் விஷுவலைசேஷனையே நம்ம டிஃபால்ட் செட்டிங்கா மாத்திட்டோம். அதை சற்றே மாற்றி நீங்க அடைய விரும்பும் வெற்றியை, உங்களுக்கான அந்த உயர்ந்த எதிர்காலத்தை இன்று முதல் கற்பனை செய்ய தொடங்கினால் உங்க வாழ்க்கை எப்படி மாறும் யோசித்து பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை. கண்டிப்பா எல்லாரும் இதை யோசிச்சு பார்க்கணும். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.